சொல்வளமும் இயற்கை வளமும் நிரம்பியிருந்த சோழ நாட்டின் பகுதியாக மருத நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் வீரமும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்ட வேளாண்குடியில் செருத்துணை நாயனார் எனும் சிவனடியார் பிறந்தார். இவர் சிறுவயது முதலே சிவபிரான் திருவடியின் மீது மிகுந்த அன்பும் பற்றும் உடையவராக திகழ்ந்தார். இவர் திருவாரூர் சென்று இறைவனது திருக்கோவில் பணிகளை செய்து காலந்தோறும் இறைவனை வழிபட்டு வந்தார். எம்பெருமானின் மீது மிகுந்த பற்றும் ஆறா காதலும் கொண்டிருந்த நாயனார் எம்பெருமானை வழிபடும் அடியார்களுக்கு ஏதேனும் சிறு பாதிப்புகளை யாரேனும் ஏற்படுத்தினாலும் அவர்களை முதலில் கண்டிப்பார். அவர் கூறியதை கேட்காமல் மீண்டும் அதே தவறுகளை செய்தால் அவர்களை தண்டிப்பார். அடியார்களுக்கு தேவையான உதவிகளையும் அவர்களை காப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டிருந்தார். எம்பெருமானுக்கு நடைபெறும் பூஜைகளில் எவ்விதமான தடைகளும் ஏற்படாமல் கவனித்துக் கொண்டிருந்தார். இவ்விதமாக சென்று கொண்டிருந்த செருத்துணை நாயனாரிடம் எம்பெருமான் அடியார்களின் அன்பையும் பற்றையும் உலகறிய செய்ய திருவிளையாடல் ஒன்றை நிகழ்த்த தகுந்த காலத்தை அமைத்தார். காடவர் குலத்தில் எம்பெருமானின் திருவடிகளையே அன்றி வேறு எதையும் அறியாத களர்சிங்க நாயனார் என்பவர் இருந்தார். அவர் பல்லவ நாட்டை எம்பெருமானின் திருவருளால் அறநெறி குன்றாமல் ஆட்சி செய்து வந்தார். ஒரு சமயம் மன்னர் திருவாரூரில் உள்ள தியாகேச பெருமாளை தரிசனம் செய்ய நினைத்தார். எனவே தமது துணைவியுடனும் பரிவாரங்களுடனும் புறப்பட்டு திருவாரூரை அடைந்த மன்னர் பிறைமுடி பெருமான் குடிகொண்டிருக்கும் திருத்தலத்தை அடைந்தார். இப்பெருமானின் அருள் வடிவத்தில் மெய்மறந்து விழிகளில் ஆனந்த கண்ணீர் மல்க உள்ளத்தில் அன்பு பொங்க பக்தியில் மூழ்கி வழிபட்டு கொண்டிருந்தார் மன்னர். எழில் மிகுந்த சிற்பங்களை கண்டும் திருத்தலத்தில் உள்ள பல்வேறு சிறப்புகள் எல்லாவற்றையும் தனித்தனியே பார்த்து கொண்டும் அழகிய எழில் மிகுந்த வேலைப்பாடுகள் நிறைந்த மண்டபங்களை கண்டு வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் திருக்கோவிலை வலம் வந்து கொண்டிருந்தார் பட்டத்து அரசி. திருக்கோவிலை வலம் வந்து கொண்டிருந்த வேளையில் அரசியார் மலர் தொடுத்து கொண்டிருக்கும் மணிமண்டபத்திற்கு அருகே வந்தார். அவ்விடத்தில் சிவ தொண்டர்கள் யாவரும் அமர்ந்து இறைவனுக்கு சாற்றுவதற்காக பூக்களை தொடுத்து கொண்டிருந்தனர். மன ஓட்டத்தை விடுத்து மனதை கவரும் வகையிலான அழகிய வண்ண மலர்களை கண்டதும் அரசியாருக்கு மகிழ்ச்சி உண்டானது. மேலும் அந்த மலர்களில் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருந்த வாசனையில் சற்று தன் நிலையை மறந்து நின்று கொண்டிருந்தார். நறுமணத்தில் தன்னையும் மறந்து மேடையில் இருந்து விழுந்த மலர் ஒன்றை தரையில் கண்டெடுத்தார். அதை கண்டதும் அந்த மலர்களை தனது கையில் எடுத்து முகர்ந்து பார்த்து கொண்டிருந்தார். அரசியாரின் செயலை கண்டதும் இறைவனுக்கு சாற்றுவதற்காக இருந்த மலர்களை எடுத்து முகர்ந்து பார்த்து விட்டார் என்பதை கண்டதும் செருத்துணையாருக்கு மனதிலும் கண்களிலும் கோபக்கனலானது வெளிப்பட துவங்கியது. கோபம் கொண்ட செருத்துணையார் பல்லவ நாட்டின் அரசியாயிற்றே என்று கூட பார்க்காமல் எம்பெருமானின் அர்ச்சனைக்குரிய மலர்களை முகர்ந்து பார்த்து பிழை புரிந்து விட்டார் என எண்ணி அரசியாரின் மேல் கோபம் கொண்டார். அரசியார் மலர்களை எடுத்து முகர்ந்து பார்த்ததால் அரசியாரின் மூக்கை தான் வைத்திருந்த வாளால் சீவினார். செருத்துணை நாயனார் செய்த செயலால் பூமகள் போன்ற பட்டத்து அரசி கீழே விழுந்து அழுதார். பட்டத்து அரசியின் அழுகுரலானது மன்னரின் செவிக்கு எட்டியது. மன்னரும் அழுகுரல் கேட்கும் திசையை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவ்விடத்தை அடைந்ததும் மன்னர் கண்ட காட்சி அவரை நிலைகுலைய செய்தது. அதாவது தனது பட்டத்து அரசி இரத்தம் வெளியேறிய நிலையில் நிலத்தில் துடித்து கொண்டிருக்கும் பரிதாப நிலையை கண்டார். பட்டத்து அரசியின் நிலையை கண்டதும் மன்னருக்கு கோபம் வெளிப்பட துவங்கியது. எவருக்கும் அஞ்சாமல் இக்கொடிய பாவச் செயலை இந்த தளத்தில் செய்தது யார் என்று கண்களிலும் வாக்குகளிலும் தீப்பொறி பறக்க கேட்டார். மன்னரின் குரல் கேட்டு அங்கிருந்தவர்கள் மனதில் பயம் கொண்டவாறு என்ன சொல்வதென்று அறியாமல் நின்று கொண்டிருந்தனர். அவ்வேளையில் எவருக்கும் பயம் கொள்ளாமல் இச்செயலை செய்தது நான் தான் என்று மிகவும் துணிவுடன் கூறிய குரல் வந்த திசையை நோக்கிய மன்னர் செருத்துணையாரை கண்டதும் அவருக்கு கோபமானது குறைய தொடங்கியது. அதாவது அடியார் தோற்றம் கொண்ட இவர் இச்செயலை செய்ததற்கு எனது தேவியார் செய்த பிழைதான் யாது என்பதை அறிய மனம் துடிதுடித்தது. மன்னரின் முகத்திலும் மனதிலும் எழுந்த குழப்பத்தை புரிந்து கொண்ட செருத்துணையார் அரசியார் சுவாமிக்கு சாற்றக்கூடிய மலரை எடுத்து நுகர்ந்ததால் நானே இப்படி செய்தேன் என கூறினார். செருத்துணையார் கூறியதை கேட்டு மன்னர் மனம் கலங்கினார். அடியாரை தங்கள் தண்டனையை முறைப்படி அளிக்கவில்லை என கூறிவிட்டு தனது இடையிலிருந்த உடைவாளை தனது கரங்களினால் எடுத்தார். முதலில் மலரை முகர்ந்த மூக்கினை வெட்டாமல் மலரை எடுத்த கைகளை அல்லவா முதலில் தாங்கள் வெட்டியிருக்க வேண்டும் என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் சட்டென்று அரசியாரின் மலரை பற்றி எடுத்த கையை
இமைப்பொழுதில் வெட்டினார். மன்னரின் உயர்ந்த பக்தி நிலையை கண்டு செருத்துணையார் மன்னருக்கு தலை வணங்கினார். அப்பொழுது அடியார்களிடத்து அன்பு கொண்ட பெருமான் அவ்விடத்தில் இருந்த அடியார்களுக்கு அருள் புரியும் விதமாக எம்பெருமான் சக்தி தேவியோடு ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். காண கிடைக்காத அருங்காட்சியான எம்பெருமானை ரிஷப வாகனத்தில் உமையவளுடன் கண்டதும் அவரை பணிந்து வணங்கினார்கள். எம்பெருமான் தன் அருள் பார்வையால் பட்டத்து அரசியாருக்கு ஏற்பட்ட இன்னல்களை நீக்கி அருளினார். பிறகு அடியார்களை நோக்கி, உம்முடைய அன்பினால் யாம் மனம் மகிழ்ந்தோம் என்றும் உலக கடமைகளை மனம் மகிழ்ந்த வண்ணமாக முடித்துவிட்டு எம்முடைய திருவடிகளை வந்து அடைவீர்களாக என்று கூறி மறைந்தார். செருத்துணையாரும் கலர்ச்சிங்க மன்னரும் எம்பெருமானின் மீது கொண்ட சிவபக்தியையும் அடியார்களிடத்து கொண்டுள்ள பக்தியையும் அன்பையும் கண்ட அடியார்கள் அவர்களை பலவாறாக போற்றி பணிந்தனர். மன்னர் செருத்துணையாரை நோக்கி, அன்பு கொண்ட பார்வையால் தங்களின் உதவியால் யாருக்கும் கிடைக்காத பேறு கிடைக்க பெற்றேன் என்று கூறிக்கொண்டு வணங்கினார். செருத்துணையாரும் மன்னரை பார்த்து, எல்லாம் நாம் வணங்கும் எம்பெருமான் முன்பே நிர்ணயித்த செயலாகும் என்று கூறி ஒருவரை ஒருவர் தழுவிய வண்ணமாக பிரியாவிடையுடன் தங்களின் பணிகளை மேற்கொள்ள பிரிந்து சென்றனர். இறுதியில் செருத்துணை நாயனார் தம்முடைய பிறவியில் இறுதி காலம் வரை எம்பெருமானிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டு அவருடைய திருவடியை அடைந்து என்றும் பிறவா நிலையை அடைந்தார்.